சிஷ்யா, குருஜி ஏன் சிரிக்கிறாய்? நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன். சிஷ்யா, குருஜி பல்லாண்டுகளாக கஷ்டப்பட்டோம் அல்லவா? அது ஏன் கேக்குறீங்க? வேளா வேலைக்கு சாப்பாடு, காலாகாலத்தில் தூக்கம் இல்லாம என் உடம்பே போச்சு. பட்ட பாட்டிற்கு பரிசு, அனுபவித்த கஷ்டத்திற்கு வெற்றி. நிஜமா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. நினைத்ததை செய்யக்கூடிய, கேட்டதை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள மகான் நான். இப்போது ஏன் சிரித்தாய்? என்னங்க ஏஜமா, நாம இருக்கிற இடமும் பாலடைஞ்ச போக உங்க கையில் இருக்கிற ஓட்ட விளக்கு என்னென்னமோ சொல்றீங்களே. முட்டாள், ஓட்டை விளக்கா இது? நான் தீபத்தின் அடிமை, உத்திரவிடுங்கள். பயங்கொள்ளி, நீ தீபபூதம் நம்முடைய முதல் கட்டளை. குருஜி, முதல்ல அந்த குட்டிச்சாத்தான தொலை சொல்லுங்க. அடே முட்டாள், என்னங்க? இந்த பூதம் நம்முடைய அடிமை, சொன்னதை செய்யும் நாய்க்குட்டி. பயப்படாதே, வா. வர்றேன். தீபபூதம், இந்த குகையை சுற்றி மனோகரமான மாளிகை ஒன்று மனோவேகத்தில் அமைக்க வேண்டும். ஆக்ஞை. குருஜி, எப்படி கட்டடம்? பச்சரிசி பாயாத மாதிரி பரமானந்தமா இருக்கு. சாப்பாட்டு சத்திரம். குருஜி, என்ன சொல்லு? மாளிகை என்னமோ பிரம்மாண்டமா தான் இருக்கு, ஆனா லட்சுமி கடை இல்லையே. அதற்கு என்ன செய்ய வேணும்? உங்களுக்கோ கல்யாணம் ஆகல, நானும் பிரம்மச்சாரி. நம்ம 2 பேருக்கும் ஒரு ஜோடி அமைஞ்சிட்டா அப்படி ஒரு மாதிரியா நிம்மதியா காலத்தை தள்ளிக்கிட்டே போயிடலாம். முட்டாள், இதற்குத்தானே படாத பாடுகள் பட்டு கிடைக்காத சக்தியை பெற்றோம். விஷயா, உலகத்திலேயே மிகச் சிறந்த அழகி எனக்கு மனைவியாக போகிறார். குருதேவ், எனக்கு அழகு கூட வேண்டாம், ஒரு பொண்டாட்டி இருந்தா போறோம். ஏ தீபபூதம், அரண்மனை நிறைய அழகிகள் வேண்டும், கொண்டு வந்து தள்ளு. குருஜி, சொல்லுங்க, இன்னும் பாப்போம்.
என்ன நல்லா என்ன சொல்லண்ண எங்க நின்ன ராஜகுமாரி வரலையே? வர்ற நேரம் வரட்டும்பா, சும்மா உயிரை வாங்காத. இல்லண்ண என்ன இல்லண்ண. வேட்டைக்கு எல்லாம் தயாரானல? எல்லாம் தயாரா வச்சிருக்கேன். சரி, நீங்கள் இங்கே இருங்கள். நீங்களா இங்கே இருங்க. நீயும் தான் நல்லா வசந்தா. அம்மா அதோ நீ அந்த பக்கமாக வா. வர்றேன். சரிதான் போ. மன்னிக்க வேண்டும். மான் என்று எண்ணினேன். மானுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத பிராணியா நீங்கள்? கையில் பலமான காயமும். உங்களுக்கு பட்டால் தெரியும். கொஞ்சம் பொறுங்கள், இதோ வந்துவிட்டேன். ஒரு மான் வந்ததா? மான் பேரை சொல்லி மனுஷ வேட்டைக்கு இப்படி எத்தனை பேரமா புறப்பட்டு இருக்கீங்க? மகாராணியின் வில் இங்க எப்படி வந்தது? ஓஹோ, மகாராணியா அது? இது என்ன கையில்? உங்க மகாராணி மானுக்கு குறி வச்ச லட்சணம். பால் கிண்ணத்தை பார்த்து விழுந்தது. நல்லா, இவரை நேரா அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லை நல்லா, பத்திரமாக வீடு சேர்த்து விடு. அதுவும் சரிதான், சேர்த்துறேன். ஏயா யோ, கையில பலமான காயமா? மகாராணி அடித்ததாயிட்டு மனமோகனமா இருக்கிறது. இருக்க இல்லை, மறந்து விட்டேன். என்னங்க, அதோ வசந்த கையில தானுங்களே இருக்கு. ஆமாமா, என்கிட்டதான் இருக்கு. வாங்க.